அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு சென்ற வாரம் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரத்துக்குண்டான லெவல்ஸ் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. முக்கியமாக வரைபடம், சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நியூஸ் பேஸ்டோ எதுவும் இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவின் நோக்கமே. நம்மளை ஜூன் 30ஆம் தேதி நம்மளோட கட்டண பயிற்சி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 என்ற வாட்ஸ்அப் இருக்கும். 8144220532 என்ற தொலைபேசியை தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக ஆப்ஷன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். ஆப்ஷன் வியாபாரத்தில் நம்மளுக்கு வரைபடமே இல்லாமல் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம கட்டண பயிற்சி. அதனால் உங்களோட முடிவெடுக்கும் திறனில் தான் நம்ம சந்தை எப்படி பார்க்கணும், எந்தெந்த ஒவ்வொருத்தரோட பலம் பலவீனம் என்ன, எந்த இடத்துல ஆப்ஷன் பையராக இருக்கணும், எந்த இடத்துல ஆப்ஷன் ரைட்டராக இருக்கணும், எப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற குறிப்புகளும் அதனுடைய ப்ராக்டிஸும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் வெற்றி பெறுவது அனைத்துமே உங்களோட முடிவெடுக்கும் திறனில் தான் நடைபெறும். உங்களோட ஈடுபாடு ரொம்ப முக்கியம். அதனால் இதற்கு தயார் என்பவர்கள் நம்மளுக்கு அணுகுங்க. கண்டிப்பாக நம்மளோட பயிற்சியில் பரிந்துரை இருக்காது, கால்ஸ் இருக்காது. நிறைய பேர் அதை பற்றி கேட்குறீங்க. கண்டிப்பாக கால்ஸ் இருக்காது. கால்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நம்ம பயிற்சி ஈடுபட்டதுக்கு அப்புறம் சரி, பயிற்சி நடைபெறும் போதும் சரி, நம்ம பரிந்துரை வழங்கப்பட மாட்டாது. ஓகே, நம்ம போகலாம். இப்போது நிறைய பேர் எனக்கு சந்தையில் லாபம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லாஸே இல்லாமல் எனக்கு ப்ராஃபிட் மட்டுமே வேணும் அப்படிங்கிறாங்க. இதற்கு வாய்ப்பே கிடையாது. நான் செய்யும் அனைத்து வணிகமும் எனக்கு லாபமாக வேண்டும் என்று நினைப்பது தவறாக போயிடும். ப்ராஃபிட் இல்லை, என்னென்னா ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும்னா ஒரு விஷயத்தை எல்லோரும் நினச்சி பாருங்கள். ஒரு தொழில் சக்ஸஸ், அப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் சக்ஸஸ்னால் எல்லோரும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ண எப்படி இருக்கும்? டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, போக்குவரத்து பிஸ்னஸ், அப்போ எல்லோரும் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண எப்படி இருக்கும்? இப்போ ஐடி கம்பெனிக்கு போனாங்கன்னா நல்ல சம்பளம்ட்டு எல்லாருமே ஐடி கம்பெனிக்கு போனால் என்ன ஆகும்? அதனால் இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதில் சக்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அந்த சக்ஸஸ்ங்கிறது ப்ராபபிலிட்டி, வாய்ப்பு. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல வர்த்தகம் செய்தால் எனக்கு லாபம் வர வாய்ப்பு அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த வர்த்தகம் செய்கிறேன். அது சக்ஸஸாக இருக்கும்போது ப்ராஃபிட்டும், எதிர்மறையாக நடக்கும்போது ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ளே வளர்த்திட்டு இந்த இடத்துல தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு இதில் ரிஸ்க் இவ்வளோ இருக்கும், ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வியாபாரம் செய்யணும். சும்மா குத்து மதிப்பாக நம்ம இந்த இடத்துல நான் வர்த்தகம் செய்தால் எனக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு சும்மா நான் கண்ணில் பார்த்ததுமே முதல் போய் நான் விழுந்துடுறது. அதுக்கப்புறம் ஐயோ நம்மளுக்கு நீச்சல் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீரை பார்த்ததுமே சந்தோஷமாயிடும், இதில் நம்ம என்ஜாய் பண்ணலாம், மகிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குதிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரியலன்னு என்ன பண்ண முடியும்? அப்போ அதுபோல் நம்ம சந்தை பார்த்துமே வியாபாரம் செய்யக்கூடாது. அதில் எந்தெந்த இடத்துல வர்த்தகம் செய்தால் லாபமாக இருக்குன்ட்டு உங்களுக்கு அது தெரியணும். அதனால் எல்லா வர்த்தகமும் லாபமாக அமையும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அது தப்பு. இல்லை எல்லா வர்த்தகமும் ப்ராஃபிட்டில் தான் அமையும் சொல்லி இது பண்ணினாலும் தப்பு. அதனால் முதல்ல நம்மளோட முதலீட்டை எப்படி காப்பாற்றணும், நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம நிலையாக நிற்கணும். அப்போ நிலையாக நிற்கணும்னா அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் இருக்கக்கூடாது. ரிஸ்க் இல்லாத இடத்துல தான் நம்ம நிலையாக நிற்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாலையில் நடந்துட்டுருக்கீங்க, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நிற்கலாம், அங்கே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு மலை உச்சியில் போய் அந்த நுனி இடத்துல போய் நிற்க முடியுமா? அந்த நின்னா சாகசம் பண்ண மாதிரி ஆயிரும். அவங்க லைஃப்பை ரிஸ்க் எடுக்கிறாங்க, அங்கே எல்லாத்தோட ப்ராப்ளம் ஆகிறாங்க. அந்த இடத்துல நுனியில் நின்று அவங்க காமிச்சா, ஆனால் எல்லாருமே போய் அங்கே நின்று விழுகாமல் நிற்க முடியுமா? அப்படின்னா அங்கே இருக்கிற காற்றுக்கு நம்ம எதிரில் நிற்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருக்கணும். அந்த காற்றடிச்சு நம்ம விழுகிற இடத்துல நம்ம போய் நின்றுட்டோம்னா அங்கே போய் எப்படி நம்மளால் நிலை பெற முடியும்? அதனால் சஸ்டைனபிள், அதாவது ஒரு இடத்துல சஸ்டெயின் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் க்ரோத் வரும். முதல் ஒரு நிதானம் ஃபண்டமெண்டல் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். ஆனால் எனக்கு க்ரோத் மட்டுமே வேணுங்கிற இடத்துல போகும்போது ஒரு உச்சி பின் அதுக்கப்புறம் ஒரு டிக்ளைன் இழுந்தே ஆகும். அப்போ அந்த இடத்துல நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனை தெரிந்து கொண்டு பண்ணுங்கள். அதனால் இது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். எல்லாருமே இதில் சக்ஸஸ் பண்ண முடியுமேட்டில் எந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க 2 நாள் கழிச்சோம் இன்றைக்கி மார்க்கெட் ஏறும், நாளைக்கு மார்க்கெட் இறங்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறும், அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
ஒரு பொருள் இங்கே இருந்தாச்சு, இங்கே மேலே போயாச்சு. இங்கே வாங்கக்கூடிய மனிதர்கள் இல்லை அப்படின்னா இங்கே விலை இறக்கம் மெதுவாக இருக்கும். ஆனால் இங்கே வாங்கியவர்கள் இந்த இடத்துல வாங்க மாட்டாங்க, இங்கே ஃப்ரெஷ்ஷாக புதிதாகவும் வாங்க வரமாட்டாங்க. ஆனால் இங்கே வாங்கினவங்க இங்கே செல்லராக மாறுனா அப்போ இந்த இடத்துல வாங்குறதுக்கும் ஆள் இல்லை, விற்கிறக்கு ஆள் வந்ததுன்னா அந்த விலை சல்லுன்னு இறங்கிடும். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மை தான் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே ஏற்கனவே பை பண்ணவங்க இங்கே செல் பண்ணக்கூடாது. அப்போ இவங்க செல்லும் பண்ணல, வாங்குறதுக்கு ஆள் வரலைங்கும் போது மார்க்கெட் இங்கே இடத்துல சஸ்டைனபிள் சைட்வே மூமெண்ட் போயிடும். இந்த சைட்வே மூமெண்ட்டில் பிரேக் அவுட்ஸ் எதிர்பார்ப்பாங்க பாருங்கள். நிறையா பேர்த்தோட ஃபெயிலியர்ஸ் எங்கே வருதுன்னா பிரேக் அவுட் எதிர்பார்ப்பாங்க. இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அது இங்கேருந்து நல்லா மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் ஆகிடும். ஆனால் இங்கே போய் நடக்கும்போது இதை பிரேக் பண்ணாலே திருப்பி நம்ம நினச்சது நடக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, இங்கே பை பண்ணுவாங்க, இங்கே செல் பண்ணுவாங்க, இங்கே பை பண்ணுவாங்க, இங்கே செல் பண்ணுவாங்க. அப்போ என்னங்க நிறைய ட்ரேடு இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போது பிரேக் அவுட் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் கிடைக்கிறது? நம்ம தான் சொல்லியிருக்கிறோம் 9:15 இருந்து நம்மளுக்கு 3:30 மட்டும் வர்த்தகம்னா இப்போ ஃபஸ்ட்டு 10 மணிக்குள்ளே எப்படி வர்த்தகம் நடக்குது, அடுத்தது இங்கிருந்து 2 மணி மட்டும் எப்படி நடக்குது, 2 மணி டு 3:30 மணிக்கு எப்போ நடக்குது. அப்போ இதில் நீங்கள் வந்துட்டு எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஃபாஸ்ட் மூமெண்ட் எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த முன்பகுதியும் பின்பகுதியும். அப்போ அந்த முன்பகுதியில் பின்பகுதியில் வர்த்தகம் செய்ய முற்படணும். முடிந்தளவு பிற்பகுதியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த முற்பகுதி 10 மணிக்குள்ளே எப்படி வர்த்தகம் செய்வது மட்டும் பார்த்துட்டு அதை பண்ணிட்டீங்கன்னா நீண்ட நேரம் சந்தையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்பு இங்கே லாபம் அடையலாம், நஷ்டம் அடையலாம். அப்போ அதுக்குள்ளான வாய்ப்பை பாருங்கள். இப்போது நம்மளுக்கு சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு வாரத்தின் ரேஞ்ச் நம்மளுக்கு 300 பாயிண்ட்ஸிலிருந்து 500 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இது பாருங்கள், 500 பாயிண்ட் வந்தாச்சு. அப்போது போன வாரம் சந்தை எங்கே இருந்தது? அப்போ அங்கேருந்து மார்க்கெட்டோட ஒன்றும் மேலே 500 பாயிண்ட், கீழே 500 பாயிண்ட். அப்போ இது என்னவாக இருக்கணும்? ஓப்பன் இங்கே மேலே போகணும்னா ஓப்பன் லோவாக இருக்கணும், இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகணும் ஓப்பன் ஹையாக இருக்கணும். அப்போ இது வந்து ட்ராவல்டு சம பங்கு ரேஷியோ, சம பங்கு ரேஷியோவாக இருக்கும். அல்லது பாருங்கள், கீழே 143 பாயிண்ட்ஸ் ஓப்பன்லேருந்து இறங்கியிருக்கு. ஆனால் இதுக்கு பாருங்கள் 4x 4 மடங்கு வந்திருக்கு. அப்போது ஓப்பனில் இருந்து எவ்வளவு கேப் இருக்கோ அதற்கு எதிர்ப்புறம் அதை விட டபுள்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் அப்போ ஓப்பனில் இருந்து தான் கணக்கிட ஆரம்பிக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட் கேப் அப் ஆகுதுன்னா என்ன கேப் அப் ஆனாலும் அந்த ஓப்பனான இடத்துல இருந்து கண்டிப்பாக மூமெண்ட் இருந்தே ஆகணும். அப்போ இந்த மூமெண்ட் ஒரு தினமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 100 புள்ளிகளில் இருந்து 250 புள்ளிகள் சராசரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ எப்படி இருந்தாலும் இந்த ஓப்பன்லேருந்து 100 பாயிண்ட் இருக்குமா இல்லையா? அப்போ இந்த 100 பாயிண்ட்டை கேட்சப் பண்ணுறக்கூடிய தகுதி நம்மளுக்கு இருந்தால் போதும். அப்போ அதை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ அதை எப்படி தீர்மானிப்பது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எடுங்க. அப்போது ஒரு தின பயணம்ங்கிறது எவ்வளோ? ஒரு வாரத்தின் பயணம். அப்போது இது ஒரு வாரத்தின் பயணம் 558 புள்ளிகள். அப்போ ஓப்பனுக்கு மேலே 415 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழ் 143 புள்ளிகள். அப்போ ஓப்பனை கடக்கும் பொழுது இந்த ஓப்பனை ஸ்டாப் லாஸாக போட்டு இதை ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நம்ம சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல எத்தனை லோ இருந்தது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த எத்தனை லோ பிரேக் பண்ணுது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம இதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் அடுத்த வெற்றி வாய்ப்பு கொண்டு போக முடியும். இதில் நீங்கள் எவ்வளோ வெற்றி பண்ணீங்க அப்படிங்கிற காண்பீங்க அப்படின்னா நம்ம அதனால தான் இதுவரை நம்ம எவ்வளோ வெற்றி பண்ணணும், எவ்வளோ தோல்வி பண்ணணும் அப்படிங்கிற காணொலி நம்ம காமிக்கிறதே இல்லாமல் நீங்கள் சந்தையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறக்குண்டான குறிப்புகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கலாம், இது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி போடுறது 1 நிமிட வேலை. ஆனால் அது எத்தனை டைம் நிகழும், எத்தனை டைம் நிகழாதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது அதனை விட 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 1 லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். அதை சர்ச் பண்ணி நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும். அதுக்குண்டான குறிப்பு தான். அப்போது நம்மளோட இது என்னென்னா ஒரு தின பயணம் அப்படிங்கும்போது 100 புள்ளிகள்லேருந்து 250 புள்ளிகள், ஒரு வாரத்தின் மூமெண்ட்டுங்கிறது 300 பாயிண்ட்லேருந்து 500 பாயிண்ட். அப்போ இதற்குள்ளே தான் மூமெண்ட் இருக்க போகுது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத பாருங்கள்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரு, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும், இப்போ ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து ப்ரீமியம் அப்படிம்பாங்க. ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் குறைவாக இருந்தால் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது ப்ரீமியத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். டிஸ்கவுண்டில் இருக்குன்னா அதுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது மறைமுகமாக பிளாங்காக பிளைண்டாக இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் சந்தை ஏறுமுகத்தில் இருக்கும்போதும் சரி, இறங்குமுகத்தில் இருக்கும்போதும் இது நம்மளுக்கு உடன்படும். அப்போது மார்க்கெட்டை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு டாப் ரேஞ்சுக்கு போயாச்சு. அப்போ டாப் ரேஞ்சுக்கு போயாச்சுன்னா இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்டோட எஃபெக்ட்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ப்ரீமியத்தில் போகிறவங்க அந்த இடத்துல ஒரு சின்னதாக வருவாங்க. அப்போ இந்த இடத்துல வராங்க என்னென்னா, கம்பல்சரி பை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகும்னா, ஸ்பாட்டை விட ஃபியூச்சருக்கு உண்டான ப்ரீமியம் டிஃப்ரெண்ட்டை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிக்கும் போது பையர்ஸ் இங்கே வரல மட்டும்தான் அர்த்தம். அப்போ பையர்ஸ் வரலன்னா உடனே இந்த பொருள் இங்கே இறங்கிடும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. மார்க்கெட் சைட்வே மூமெண்ட்டுக்குள்ளே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பை பண்ணவங்க இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ ஏற்கனவே பையர் வரல, அப்போ செல்லர் கூட வந்துட்டாங்கன்னா அப்போ தான் மார்க்கெட் வந்து உடனே இறங்கும். அப்போது இந்த இறக்கத்திற்கு உண்டான வாய்ப்பு, இந்த சைட்வே மூமெண்ட்டுக்கு உண்டான வாய்ப்பு அப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அது நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்ப வேண்டாம். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான இம்பேக்டட், ஓடிஎம் கால் ஆப்ஷனுடைய இம்பேக்டட், இங்கே இருக்கிற ஐடிஎம் ஆப்ஷன்ஸோட இம்பேக்டட், இதை வந்து நீங்கள் பயிற்சி பெறணும் பார்த்து. அப்போ இதற்குண்டான டிஃப்ரெண்ட். அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு ப்ரீமியம் கூடுது அப்படின்னா, அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்லேயே ப்ரீமியம் கூடுதுன்னா அப்போ எப்படி மார்க்கெட் இறங்கும் அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு கேள்விக்கு கேட்டு அதுக்குண்டான அப்சர்வேஷனுக்குள்ளே நம்ம போகணும். அதுக்கு தான் ஸ்பாட் டு ஃபியூச்சர் நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்து இந்த அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமான வர்த்தகம் 15,700 கால், 16,000 கால், 15,800 கால், 15,700 புட். அப்போது 15,700 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் லைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 15,700 அப்படிங்கிறது ஒரு நடுநிலை. அடுத்து 16,000, அங்கே 15,500. அப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டோட போட்டி இருக்க போகுது. மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 15,500 இருந்து 16,000க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அட்டவணை சொல்கிறாங்க. இதில் கேப் அப்போ கேப் டவுன் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அது ஓப்பன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியும். இப்படித்தான் ஓப்பன் இருக்க போகுது நம்ம எதிர்பார்க்கும் போது அது நடக்கலைன்னா நம்மளுக்கு லாஸ் அதிகமாக இருக்கும். அதனால கிடைக்கக்கூடிய லாபம் குறைவாக தான் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். ஒரு மாதத்தில் நிஃப்டி வந்து க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் உண்டான கேப் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னா, எவ்வளோ இருக்குது, ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டா உங்களுக்கு 2லிருந்து 3 ட்ரேடு தான் கேப் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கேப் அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இருக்கும். அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங்கில் போய் நீங்கள் ப்ரீமியம் கரைவு நடைபெறுகிற இடத்துல போய் பை பண்ணி வச்சு உங்களுக்கு லாஸ் வந்து அதிகமாக மாறிவிடும். அப்போ எந்த இடத்துல நடக்குது இல்லைங்கிறத பேக் டெஸ்ட் நம்ம பண்ணணும். இப்போ 15,700 கால் ஆப்ஷன் படி 156னா நம்மளுக்கு 15,856. 5,700 புட் ஆப்ஷன் 161 ரூபாய்னா நம்மளுக்கு 15,540. அப்போ 15,540லேருந்து 15,856க்குள்ளே இருக்க போது இந்த எல்லையை பிரேக் அவுட் பண்ணும்போது அதோட மூமெண்ட்டும் வந்து மாறுபடும். இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது நம்மளுக்கு 15,500 காலும் 293 ரூபா. 16,000 புட்டு பார்த்தீங்கன்னா 325 ரூபா. அப்போ 16,000 மைனஸ் 325 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 15,675 அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. அதே மாதிரி 15,500 கால் 293னா 15,793. அப்போது 15,675லிருந்து 15,793க்குள்ளே இருக்கிற ட்ரேடு வந்து வெற்றியிடம். அப்போ இவர்கள் 2 பேர்த்தோட இம்பேக்டட் இருக்கும். அப்போ 15,500 காலுடைய வீரியம் எங்கே கிரியேட் ஆகும்னா 15,675க்கு மேலே கிரியேட் ஆகும். 16,000 புட்டோட இது என்ன ஆகும்னா 15,793. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள போராட்டம் எங்கே நடைபெற போகுது
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடங்கள்ல வந்து 2 பேர்த்தோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதிகபட்சம் நான் ட்ரேடபிள் ஜோன் அப்படிங்கிற இடமா மாறிவிடும். அப்போ இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ண வால்டைலாக இருக்குமா, ஒன் சைடாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ இதில் ஐவி மதிப்பீடு பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தின மதிப்பு ஒன்று பெரிய கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிங் டைம் இந்த வீக்லி கான்ட்ராக்டோட ஓப்பனிங் டைம்னால் அப்படி இருக்குது. அப்போ மார்க்கெட்டோட உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்ச் 15,539லேருந்து 15,857, வைட் ரேஞ்சுனா 15,382லேருந்து 16,018. இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,785, 15,881, 16,042, சப்போர்ட் லெவல் 15,655, 15,565, 15,411. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு 15,700க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ 15,700 க்ளோசிங் நம்மளுக்கு ஓப்பன் எங்கேன்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இருந்து ஒரு 500 புள்ளிகள் மேலும் 500 புள்ளிகள் கீழும் அப்படின்னு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு 16,200ல் இருந்து 15,200 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் சரியாக 500 புள்ளி இருக்குமா அப்படின்னா அப்போ இதில் வந்து நம்ம இதில் பாதியை குறைச்சிட்டோன்னா நம்மளுக்கு 15,450ல் இருந்து 15,950 அப்படிங்கிற ஒரு லெவல் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது மேலே, அதாவது இப்போ இருக்கிற இடத்துலேருந்து 250 பாயிண்ட் ப்ளஸ்ஸும் 250 பாயிண்ட் மைனஸ் எடுத்துருக்கிறேன். இதில் டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சராசரியாக எடுத்தால் இப்படி தான் இருக்கும். அப்போ இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை வணிகம் செய்ய முற்படுங்க. அதுதான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மார்க்கெட் ஏறுமுகமாக இருக்குமா இறங்குமுகமாக இருக்குமா அப்படிங்கிற ஆராயிறதை விட நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறவங்க அன்னைக்கு டேல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் செய்ய முற்படுங்கள். அதனால் ஒரு மார்க்கெட்டோட அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் 500 புள்ளி இருக்கணும். அதற்கு அப்புறம் மேலே போனால் ரேஞ்ச் பிரேக் அவுட்டு. அப்போ ரேஞ்ச் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, இது அனைத்துமே பிரித்து பார்த்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.